திருவண்ணாமலையில வரக்கூடிய ஞானிகள்லாம் எப்படி இருக்கா? சேஷாத்ரி சுவாமிகள் எப்பொழுது திருவண்ணாமலை வந்தாரோ, திருவண்ணாமலையிலிருந்து அவருடைய ஜென்மா முடிகிற வரைக்கும் அந்த ஊர் எல்லையை அவர் தாண்டினதில்லை, அங்கேயே தான் இருந்தார். ரமணராவது இப்படி பவள குன்றுல இருந்தார். அப்புறம் அங்கே ஒரு பச்சையம்மன் கோவில் இருக்கு, அதில் இருந்தார். ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார், கீழே இருந்தார். சேஷாத்ரி சுவாமிகள் எங்கே இருக்கார் எங்கே இருப்பார்னே சொல்ல முடியாது. ஞானிகளுடைய நிலையை சாஸ்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது ஞானிகள் 3 விதமாக இருப்பா. உண்மத்த, மூக்க, ஜடவத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. உண்மத்தம்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாளாம். மூக்கர்கள்னா ஊம மாதிரி இருப்பாளாம். ஜடம்னா அப்படியே சில மாதிரி உட்கார்ந்து இருப்பாளாம். இந்த 3 நிலைகளில் தான் ஜீவன் முக்தர்கள் இருப்பார். இன்னைக்கு விட்டோப்பா, இப்போ இந்த எழுதியிருக்க விட்டோப்பா தேரில் போகிறார் அப்படின்னு, அந்த விட்டோப்பா மூக்கனாக இருந்தார், ஊமையாக இருந்தார். மெட்ராஸில் கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் டெய்லர் கடை வச்சுட்டு இருந்தார் அவர். மராஷ்டிர தேசத்தை சேர்ந்தவர். அப்படி ஒரு சிவபக்தி அப்படியே பர்வதமலை கிட்டக்க போய் அந்த போலூருங்கிற ஊரில் தங்கிட்டார். யாருக்கும் அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. சாக்கடையில் இருப்பார், குப்பை எல்லாம் நிறைய இருக்க அந்த இடத்துல இருப்பார். ஆனால் ஒரு மான் எவ்வளவு சாதுவாக இருந்தாலும், அணில் எவ்வளவு சாதுவாக இருந்தாலும், அதை வேற யாரும் சாதுவாக இருந்தாலும் கூட அதை ஹிம்சை பண்ணிட்டு தானே இருக்கா. பாவம், அது சாது, அது நம்ம வம்புக்கு, அது வம்புக்கு நாம் போகணும்னு இருக்கிறது இல்லையே. அது மாதிரி அந்த விட்டோப்பா ஊமையா பேசக்கூடியவரா அப்படின்னு ஒரு பரீட்சை பண்ணிடணும்னு நல்ல இரும்பை காய்ச்சி அவர் மேலே வச்சா விட்டோப்பா அப்படின்னார். அப்புறம் தான் அந்த ஊர் ஜனங்களுக்கு அவர் பேர் விட்டோப்பான்னு தெரிஞ்சது. அங்கேயே இருந்துருந்தார். இன்றைக்கும் கூட அவருடைய சமாதி அந்த போலூரில் இருக்கு. மோட்சத்துக்கு போகும்பொழுது பலவிதமான கதி சொல்லியிருக்கு. ஒரு சாதாரண மனிதன் பாப்ப புண்ணியங்கள்லாம் பண்ணி சம்சாரியாக இருக்கிறவன் எந்த உலகத்துக்கு போவான், புண்ணியங்களை பண்ணினவன் எந்த உலகத்துக்கு போவான், சத்தியத்தில் இருக்கிறவன் எந்த உலகத்துக்கு போவான், நல்ல கற்புக்கரசிகள் எந்த உலகத்துக்கு போவான், தர்மத்தை பண்ணுறவன் எந்த உலகத்துக்கு போவான், தேவதைகளை உபாசனை பண்ணுறவன் எந்த உலகத்துக்கு போவான், இப்படிலாம் சொல்லியிருக்கு இல்லையா. அதில் ஜீவன் முக்தன் இருக்கானே, அவன் என்ன பண்ணுவான்னா எந்த உலகத்துக்கும் போக மாட்டான். ஒரு பானை இருக்குது, அந்த பானையில் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அந்த பானை உடஞ்சி கொடுத்துனா அந்த எம்டி ஸ்பேஸ் என்ன ஆகும்னா கலக்கிறதுன்னு சொல்கிறது கூட தப்பு. ஏன்னா ஆல்ரெடி அது சேர்ந்து தானே இருக்குது. இந்த கடம்ங்கிற ஒரு உபாதி வந்தது, உபாதி விலகித்து.